Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த நீட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த மினிமம் பாஸ் மார்க் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மினிமம் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு என்ன, அதாவது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயமும் நிறைய பேருக்கு நமக்கு புரியலை. சரியா, அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி வந்து அந்த பாஸ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த பாஸ் மார்க் வச்சு நமக்கு பின்னாடி என்ன மாதிரியான யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ வந்து நம்ம 10th 11th 12th என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி 100க்கு 35 எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது ஸ்டாண்டர்டாக இதுதான் பாஸ் மார்க், இதுதான் எலிஜிபிள் மார்க் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து இயர் பை இயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறும். சரியா, அதனால இதுதான் வந்து பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம என்ன முடியும்னா சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி இந்த அதாவது நீட்டோட பாஸ் மார்க்கை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணி போதா தெரிஞ்சுக்கணும். இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நமக்கு வந்து மாறும். சரியா, அதாவது அன்ரிசர்வ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மார்க் வந்து நமக்கு மாறும். சரியா, அப்படிங்கிறப்ப இந்த பாஸ் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100க்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து 80% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜை பற்றி பேசல, பெர்சன்டைலை பற்றி பேசுகிறோம். அப்போ பெர்சன்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் வந்து நீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 720க்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி 715 இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அப்போ 715 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குரிய ஃபஸ்ட்டு மார்க். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 95 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த அதாவது 715 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவர் எடுத்து இவர் தான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு அவர் வந்து 95 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கார். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு மார்க். சரியா, இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னா இவருக்கு கீழே, சரியா, இவருக்கு கீழே தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே இருக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு கீழே தான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. அப்போ இவர் எடுத்துக்காரு பார்த்தீங்களா இந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100th என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்சன்டைல்னு சொல்லுவோம், 100th பெர்சன்டைல். அப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கை வச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த பெர்சன்டைல் 100th பெர்சன்டைல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவர் தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் வந்து 100th பெர்சன்டைல். அப்போ 99th பெர்சன்டைல் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 715க்கு கீழே 714 அதுக்கப்புறம் 713 இந்த மாதிரி எடுத்துகிட்டே வருவாங்கல்ல. அப்போ அப்படியே கொஞ்சமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்போ நார்மலாக இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம். நார்மலாக எப்படி வந்து நமக்கு வந்து அந்த பெர்சன்டைல் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவராலாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோ. உங்களுக்குன்னு தனியாக என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு நீட்டு மார்க் வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் வந்து கிடைக்கும். அந்த ரேங்க்கை என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த 8 லட்சம் பேர் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ரேங்க் வரும். அந்த ரேங்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் மைனஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 99th ரேங்க்கில் இருக்கீங்க. சரியா, அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 99 நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிவிட்டு
திரும்ப என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ பேர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட பர்சன்டைல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சரியா, உங்களோட பர்சன்டைல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், அதாவது ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டோட்டல் நம்பர்ஸையும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரேங்க் வரும். ஜென்ரல் ரேங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரேங்கை நீங்கள் மைனஸ் பண்ணி, சரியா, அதாவது ஓவராலாக சரியா இருக்கக்கூடிய இங்கே எதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம் அதே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அவங்களோட பர்சன்டைல். சரியா, அப்போ அந்த பர்சன்டைல் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பர்சன்டைல் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சரியா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அந்த குவாலிஃபிகேஷன் மார்க், அதாவது எலிஜிபிள் மார்க் நம்ம சொல்கிறோம். இந்த எலிஜிபிள் மார்க்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. சரியா, ஏன்னா எலிஜிபிள் மார்க் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னோட பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணேன்னா கால்குலேட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஓபிசி கேட்டகரியில் இருக்கேன். ஓபிசி கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்ரிசர்வ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50th பர்சன்டேஜ் தான் பார்டராக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 40th தான் பார்டர். இது வந்து இந்த 50th 40 இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் எது சேஞ்ச் ஆகும், இந்த மார்க் வந்து என்னன்னு பார்த்தா சேஞ்ச் ஆகும். சரியா, ஏன்னா இயர் பை இயர் என்ன பண்ணுவோம் பார்த்தா அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கும் வந்து என்னன்னு பார்த்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அப்படிங்கிறப்ப 50th தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்க்கு 137 வந்து ரேஞ்சாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45th இடபிள்யூஎஸ்க்கு 121, அதுக்கப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40th 107. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இருந்தது. அப்போ நான் வந்து பர்சன்டைல் கால்குலேட் பண்ணிவிட்டு என்னோட பர்சன்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்னோட அந்த மார்க் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் வந்து பாஸ் எலிஜிபிள்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது ஒருவேளை நீங்கள் அப்ராட் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அப்ராடில் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா, எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக எடுக்க முடியும். அந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எலிஜிபிள் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இது எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.